அப்போ வந்து பாம்பேன்னு அழைக்கப்பட்ட இடத்துல ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சதுனால அதோடைய ரத்தத்துடைய பேர் வந்து பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரேரஸ்ட் டைப் ஆஃப் பிளட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா கிடைக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு 4 பேருக்கு தான், மொத்த வேர்ல்டு பாப்புலேஷனில் மில்லியன் பேருக்கு 4 பேருக்கு தான் ஒரு அந்த ரேர் குரூப் வந்து இருக்கும். அதாவது 0.0004% டோட்டல் ஹியூமன் பாப்புலேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சது யாருன்னா டாக்டர் ஃபிண்டே. ஸோ இவர் தான் பாம்பேயில் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்பொழுது அவருடைய பிளட்டை பரிசோதிக்கும் பொழுது அது ஏ குரூப்லேயோ பி குரூப்லேயோ ஏபிஓ என்ற எந்த குரூப்லேயுமே அந்த பிளட் வந்து மேட்ச் ஆகலை. அந்த பிளட்டை சோதிக்கும் பொழுது அந்த ஆன்டிஜென் இல்லைன்னா ஆன்டிபாடி இந்த 2 முறையில் தான் என்ன குரூப்புன்றதை கண்டுபிடிப்பாங்க. பட் அந்த இதில் பார்த்திங்கன்னா அவருடைய பிளட் குரூப்பில் அந்த ஹெச்ன்ற ஆன்டிஜென் வந்து இல்லை.